இப்போ இந்த குழந்தை வருவான், ஆளுக்கு ஒரு சீட்டு அவனையே தருவான். சரியா? நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது. என்ன, அவனாக ஒரு சீட்டு தருவான், சீட்டை வாங்கிக்கணும், பிரிக்கக்கூடாது. நான் சொல்லும்போது தான் பிரிக்கணும். சரியா? ஆளுக்கு ஒரு சீட்டு கொடுறாரு. இந்த குட்டி குழந்தைக்கெல்லாம் வேணுமா படிப்பாளாவ? சரி, நீ படி, அவளுக்காக வேணாம். இது கிருஷ்ணனா உங்களுக்கு தர சீட்டு. சரியா? பத்திரமா வச்சுக்கோங்க. காயத்ரி, ஒயிட் ஷீட் கொண்ட. சீட்டு வாங்கலையோ? சீட்டு லேட்டா வந்தா கிடையாதுக்கோ. பிரிச்சு பார்த்தா தெய்வ குத்தமாயிடும். இப்பயே சொல்லிட்டேன், பிரிச்சு பார்க்க கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது. மதுராபுரியை ஆளும் நீயே எந்தன் கண்ணா, மதுராபுரியை ஆளும் நீயே எந்தன் கண்ணா, யசோதை பாலா, யசோதை பாலா, கோபி ஜனப்பிரிய கோவிந்த முகுந்த வேதநாயகா, கோபி ஜனப்பிரிய கோவிந்த முகுந்த வேதநாயகா, மதுராபுரியை ஆளும் நீயே எந்தன் கண்ணா. இந்த கயிறு வாங்காத வாங்கிக்கோங்க. மதுராபுரியை ஆளும் நீயே எந்தன் கண்ணா, யசோதை பாலா, யசோதை பாலா, கோபி ஜனப்பிரிய கோவிந்த முகுந்த வேதநாயகா. பேப்பர் பேப்பர். கோபி ஜனப்பிரிய கோவிந்த முகுந்த வேதநாயகா, வேத பொருளே கோபால கிருஷ்ணா, நீயே எந்தன் மன்னா, வேத பொருளே கோபால கிருஷ்ணா, நீயே எந்தன் மன்னா, யசோதை பாலா, யசோதை பாலா, யசோதை பாலா,
யசோதை பாலா. ஸ்ரீஹரி கிருஷ்ணா ஸ்ரீஹர கிருஷ்ணா வேதநாயகா. மதுராபுரியை ஆளும் நீயே எந்தன் கண்ணா. மதுராபுரியை ஆளும் நீயே எந்தன் கண்ணா. யசோதை பாலா யசோதை பாலா. கோபி ஜனப்பிரிய கோவிந்த முகுந்த வேதநாயகா. கோபி ஜனப்பிரிய கோவிந்த முகுந்த வேதநாயகா. கோபி ஜனப்பிரிய கோவிந்த முகுந்த வேதநாயகா. மதுராபுரியை ஆளும் நீயே எந்தன் கண்ணா. யசோதை பாலா யசோதை பாலா. ஸ்ரீஹரி கிருஷ்ணா ஸ்ரீதர கிருஷ்ணா வேதநாயகா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. கதிர கிளி சொல்லு. கிளி கிளி. டப்பா எடுத்துங்க. சீட்டு வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. ஆனால் சீட்டை பிரிக்கப்படாது. பிரிச்சா தெய்வ குத்தமாயிடும். சீட்டு வாங்காதவங்க கேளுங்க. சீட்டு கொண்டு வந்துருவோம், வாங்கிக்கோங்க. அதிர்ஷ்ட சீட்டு வாங்கலையோ, பக்தி சீட்டு வாங்கலையோ, முக்தி சீட்டு வாங்கலையோ, ஞான சீட்டு வாங்கினீங்களா? ராதேகிருஷ்ணன் சொல்லுங்கப்பா. உதிரி போல எடுத்து வச்சாச்சா? அந்த ஆரத்தி தட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சாச்சா? அடி சரியா இருக்கா? மேலே துணி போடணும்பா, ஒட்டுறது கை வச்சால.
பேப்பர் இருக்கு. கடை கிழிய கிழி சுருட்டணும், அதில் சுருட்டி போடுங்க. சும்மா அப்படி மடித்தா போதும், அவ்வளோதான். அப்படியே சும்மா மடித்தா போதும். லேசாக அதை அவர் கொண்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சுவாமிக்கு ஒரு காவி ஷால் 2 3 வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பட்டில் உட்கார மாட்டோம், காட்டனில் கம்பளி 2 3 வாங்கி வச்சுக்கோங்க தனியாகவே. கொடு. யாரெல்லாம் சீட்டு வாங்கலையோ சீட்டு வாங்கிடுங்கோ. யாரெல்லாம் கயிறு வாங்கலையோ கயிறு வாங்கிடுங்கோ. கனி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 சரி, இப்போ அவாவா சீட்டை பிரித்து ஒரு நிமிஷம், அவள் கொடுக்கல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உடனே பிரிச்சிருப்பீங்களே, தெய்வக்குத்தம் ஆகிடும். பிரித்து நான் சொல்லி முடிக்கல. அமைதி அமைதி. லேட்டாலாம் வந்தால் நான் பொறுப்பு இல்லை. ஏன் லேட்டு? அது ஏன் பொறுப்பு இல்லை. லேட்டாக வந்தாங்களா சீட்டு கிடையாது. கொண்டு கொடு கண்ணா, ஓடி 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 ஓடி.
ரைட் ஓடு, சீட்டு கொடுத்துரு ஓடு. அங்கே பின்னாடி போய் 7 சீட்டு கொடுத்துரு. இங்கே வா ஆனது அப்படியே மடிச்சு கொடுத்துருவான் கூடிய. அங்கே அந்த முன்னாடி ஆழ்வார்த்தனைக்கு முதல்ல கொடுத்துருப்பா. இந்த லேட்டாக இருந்தெல்லாம் கொடுக்காத. இங்கேப்பா ராஜா பின்னாடி, அங்கேயா பின்னாடி 7 சீட்டு பாக்கி இருக்காது, கொடுத்துருவா. ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வாவ் சூப்பர். என்ன வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த அம்மா தோக்கல, ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டாங்க. திருப்பானாழ்வாரை வச்சுட்டு ஜெயிச்சிருக்கான். அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை பகவான் கொடுத்த சீட்டு திருப்பானாழ்வார். ஸ்ரீரங்கத்துக்குள்ள கூட நுழையாத ஒரு ஆழ்வார். ஆனா சதா சர்வதா ரங்கா 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 ரங்கான்னு காவேரி ஆத்தங்கள் இருந்து சொல்லிட்டு இருந்தார். ரங்கராஜன் ஜோரா லோகசாரங்க முனிவர் அப்படின்ற ஒருத்தரை கொண்டு அவரை தோள்களை தூக்கிண்டு ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுட்டு வந்தான். அமலநாதிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் மின்னவர்கோன் விரையார் பொழிந்து எங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மா திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ள நோக்கின்றதேன்னு ரங்கன் அனுபவிச்ச திருப்பானாழ்வார். அந்த திருப்பானாழ்வாருடைய ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு பூரணமா உண்டு. முடியல, ஒரு நிமிஷம் சீட்டை வச்சுக்கோங்க. ஒரு சீட்டை கொடுத்து வாங்கிக்கோங்க. அம்மா ஒரு சீட்டை வாங்கி அவங்க சீட்டை வாங்கிடுங்க. யார்கிட்டே கொடுங்க. உங்க சீட்டை கொடுத்துருங்க. கொடுங்க தைரியமா கொடுங்க. உங்க சீட்டை கவலைப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும். கொடுங்க. இங்க வாங்க. அவங்க கொடுத்தது திருப்பானாழ்வார். சரியா? இப்ப அவங்க வாங்கிட்டது மீரா. மீரா மீரா மீரா. சரியா? சதா சர்வன் கிரிதாரி 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 கிரிதாரின்னு புலம்பிட்டு இருந்த மீரா. அப்ப ஸ்ரீரங்க தரிசனமும் மீரா பக்தியும் இந்த அம்மாவுக்கு பூரணமா கிடைக்கும். ராதே கிருஷ்ணா. ஒரு சேருங்க. குமரிகள்லாம் எழுந்துருங்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே. சீடுங்க. இருபத்தி ஏழு. என்ன 27 நட்சத்திரங்கள். அப்புறம் அப்புறம் உங்க டீச்சர் வேலையை இங்க காட்டக்கூடாது. உங்க என்னமா சொல்ற 27 தெரியலையா? திருப்பாவை தெரியுமா? அதுல கூட 30 பாசம் இருக்காது. 27 பாசம் கூட சொல்லலாம். நிச்சயமா 27 கூட கோவிந்தாவா? எங்க அவ்வளவு ஆளுக்கெல்லாம் காணும். 27 கூடாது இல்லையா? குருடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்மை பாடி பறைகொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செழிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணியோ ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோடு மூல நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேரோ என்றாவார். இப்ப கூடி இருந்து ஆனந்தமா ஆண்டார் மாதிரி கண்ணன் அனுபவிக்கிறதுக்கான பூரணமான ஆசீர்வாதம். 27 அந்த அம்மா நம்பர். 27 ஒன்று திருப்பாதிர பாசனம் ஞாபகம் வரும். நீ யாரே கொடுத்து வச்சுட்டு வாங்கிக்கோங்க. இங்க வந்து யாருக்கா கொடுங்க. யாருக்கா கொடுங்க. திருமங்கை ஆழ்வார் பகவான் கழுத்திலேயே கத்தி வச்ச ஒரு ஆழ்வார். பகவான் காலை கடிச்சு பகவான சுயமா அனுபவிச்ச ஒரு ஆழ்வார். அந்த மாதிரி நீங்க பகவானை கடிப்பீங்கம்மா, சந்தேகமே இல்லை. ஒட்டி
ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாத்தீங்களா, 2 பேரும் ஜெயிச்சாங்க. பாத்தீங்களா, சாதாரண பரிசுனா தோத்து போயிடும். யாராவது ஒருத்தர் தான் இடிச்சு பிடிச்சு தள்ளி உட்காரும். இதுதான் அதான் சொன்னது, டிவோஷனல் சேர் மியூசிக்கல் சேர் இல்லைன்னு நான் சொன்னேன். தானாகவே 2 பேரும் நீ உட்காருன்னு ஜெயிச்சா இல்லையா? இதுதான் பக்தியில யாருக்கும் தோல்வியே கிடையாது. பக்தியில பொறாமை கிடையாது, பக்தியில போட்டி கிடையாது, பக்தியில உயர்ந்தவர்கள் கிடையாது, பக்தியில தாண்டவர்கள் கிடையாது, பக்தியில பணம் பெருசு இல்லை, பக்தியில குலம் பெருசு இல்லை, பக்தியில ஜாதி பெருசு இல்லை, பக்தியில வயசு பெருசு இல்லை, எதுவுமே பெருசு இல்லை. எல்லாரும் ஒரு குலம் தான். என்னடா குலம்னா தொண்டர் குலம். எப்பொழுதுமே அடியேன் ராமானுஜதாசன், அடியார் ராமானுஜதாசி, இதுதான். அப்ப 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. எங்க அம்மாவோட பேரு ராகவேந்திரன். இவர்கள் தான் என்னை பெற்ற தாயார், பெற்ற ஆத்தா. ராகவேந்திர பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேன. அம்மா சீக்கிரம் மந்திராலயம் போறோம். அம்மா சீக்கிரம் மந்திரா உள்ள குரு மாத்தி கொடு. லோக குரு திருக்கோள பின்புள்ள வாக்கியம், கல்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. பகவான் திருடன் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றோம். லோக குரு வரும்போது சுவாமி நம்மாழ்வார சொல்லுவா, தட்சிணாமூர்த்திய லோக குருன்னு சொல்லுவா. அப்ப பகவான திருடமா அனுபவிக்கிற பாக்கியம். அப்ப இவா 2 பேருக்கும் ராகவேந்திர அனுகிரகமும் லோக குருவுடைய அனுகிரகமும் பூரணமா கிடைச்சிருக்கு. ராதே கிருஷ்ணா. 2 பேர் எடுத்துப்போம். இருக்கீங்க சூப்பர். அப்படி ஓடு. துஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். குலசேகர ஆழ்வார் வந்திருக்கா. படியாய் கிடந்து உள் பவளாய் காண்பேனேன்னு சொன்ன ஆழ்வார். எங்கேயோ உட்கார்ந்து ரங்கா 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 ரங்கான்னு புலம்பின ஆழ்வார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொன்ன ஒரு குலசேகர ஆழ்வார். நீங்க சீக்கிரமா போய் மன்னார் கோவில் குலசேகர ஆழ்வார் தரிசனம் பண்ணணும். குலசேகர ஆழ்வார் அவர் பரமபதிச்ச மன்னார் கோவிலுக்கு வாழ வந்து தரிசனம் பண்ண சொல்லி உத்தரவு. சரியா? ராதே கிருஷ்ணா. யாரோட மாத்திக்கோங்க. சூப்பர். ஒரு பக்கம் குலசேகரா, இன்னொரு பக்கம் ஜனகர். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல. அப்ப சீதா ஒரு ஜன்மால பொண்ணா கிடைப்பா, பகவானே மாப்பிள்ளையா கிடைப்பா. அதனால எவ்வளவு பாக்கியம் பாருவோம். பகவான மாமியார் ஒரு சார் ஒரு காரணத்துக்காக உள்ள இருக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோட்டியூரா திருக்கோட்டியூரா சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே. ராமானுஜரை தன் திருவடியில தொட்டு சேவிக்க வச்சு சத்தியம் பண்ண சொன்ன ஒரு பெரிய ஆச்சாரியன் ராமானுஜருக்கு எம்பெருமானார் அப்படின்னு திருநாமத்தை கொடுத்த ஒருத்தர். நீங்க சீக்கிரம் போய் திருக்கோஷ்டியூர் போய் சௌமிய நாராயண பெருமாளை சேவிக்கணும். ராமானுஜர் 2 இடத்துல இருந்து ஓம் நமோ நாராயணாய சொன்னாலும் அந்த இடத்துல போய் நிற்கணும். திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய திருமாளிகை வாசல்ல சேவிக்கணும். சரியா? மாத்தவங்க தெய்வாரி ஆண்டாள் ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டாளை போல. சீக்கிரம் திருவனந்தபுரமும் போகணும். ஒரு பக்கம் திருக்கோட்டில் போகணும், இன்னொரு பக்கம் 1,00,000 கோடி பெருமாள் பெருமிடராயெல்லாம் கேசவா என்ன
திருவனந்தபுரம் போனோம், தெய்வாரி ஆண்டான் போல ஆச்சாரியத்துல உத்தமமான பக்தி பூரணமா கிடைக்கும். ராதே கிருஷ்ணா. ஒரே சார் ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பானாழ்வார் அப்போ வாதி கொடுத்தீங்களா? உங்க என்ன வந்தது? மீரா. அப்ப திருப்பானாழ்வார் மீரா. மீரா எப்படி கிரிதாரிய நம்பியே ஆனந்தமா பகவான் அடைஞ்சாலோ அந்த மாதிரி பகவான் அடையறதுக்கான பாக்கியம், ரங்கராசன் அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் ரெண்டும் உங்களுக்கு. ராதே கிருஷ்ண. ஸ்ரீரங்கம் போகணும். ரைட் பாப்பமா. அது அப்படி போடு பாருங்க. மூணாவது சீட்டு மாறுது. திருமங்கை ஆழ்வார் சரியா? பத்தி விடுமா பெருமாள். திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் மாதிரி பகவான் ரெடி கிடைச்சு. சரியா? ராதே கிருஷ்ணன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. குலசேகரை போலே திருக்கோஷியூர். திருக்கோட்டியோட குலசே வேண்டாமா? போறேன் நான் இன்னும் சொல்லிட்டேன். ஒண்ணுமே சொல்லலையே. திருக்கோஷி அப்படி மாதிரி ராமானுஜ ஆனந்தமா அனுபவிக்கிற பாக்கியம் பூர்ணமா உண்டு. ஆழ்வார்நகரி எம்பெருமானார் ஜிஆர் சுவாமி வந்தாச்சு. நம்ம எல்லாம் அழகா ஒரு ஓரமா நின்று வாசல் நிற்கலாம். சில பேர் இங்க நில்லுங்கோ. சுவாமி மேல யாரும் படக்கூடாது. ராமானுஜா. சில பேருக்கு தெரியல, விட்டலுக்குள்ள பழக்கம் உண்டு. ராமானுஜன் அகில குரு. அதனால ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தாமரப்பு கொடுக்குற மாதிரி கை நீட்டுவோம். எப்படி கஜேந்திரன் வந்து தாமரப்பு கொடுக்கறதுக்காக துதிக்கிய நீட்டினா இல்லையா? நாராயணா குரு பகவான் நமஸ்தே. கஜேந்திரனுக்கு பகவான் வந்தவொடனே கை நீட்ட தோணித்து. நமக்கு வருமானம் தெரியாது. அதனால ராமானுஜரை வச்சுட்டு ராமானுஜர் நாமத்தை சொல்லிட்டு தாமரையை கொடுத்தா நிச்சயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 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 ஸ்ரீமதே Namah
நிற்கணும். சுவாமி இப்படி சைடில் தான் வருவார். இந்த சைடில் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சார் அப்படியே ஒரு ஓரமா ஆலையில் ஒரு ஓரமா போயிடுங்க. அப்படியே அப்படியே இருங்க, பரவாயில்ல. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. காவி வஸ்திரம் கீழே கீழே உட்காந்துருவோம். கீழே சார், கீழே சார். அப்படியா? என்ன நாவல் கீழே ராமானுஜா 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 பூமண்ணு மாது புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே.
அழைத்து வருகிறேன் என்றேனோ அகமொழித்து விட்டேனோ தேகத்தை விட்டேனோ தசமுகனை செற்றேனோ பிணமெழுப்பி விட்டேனோ பிணவிருந்திட்டேனோ தாய்க்கோலம் செய்தேனோ தந்தை எங்கே என்றேனோ மூன்றெழுத்து சொன்னேனோ முதலடியை. இப்ப முதல் வாக்கியம் நீங்க சொல்லுங்க, பின்னாடி நான் சொல்றேன். ஆண்டாளை போலே பட்டர் பிரானை போலே திருமழிசை ஆழ்வாரை போலே ஆழ்வாரை போலே குலசேகரரை போலே கிருஷ்ணனை போலே கபந்தனை போலே திரிஜடையை போலே மண்டோதரியை போலே விஸ்வாமித்திரரை போலே. இப்ப ஃபுல்லா சொல்லாமே, நான் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க. இப்படி வச்சுட்டா ஒரு அட்வான்டேஜ். நான் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியாது. சஞ்சயனை போலே ஜனகரை போலே கண்டேனோ மங்கை ஆரை போலே குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே கண்டேனோ முதலாழ்வார்களை போலே பெற்றேனோ வால்மீகரை போலே இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே இட்டேனோ குரவநம்பியை போலே கஜராஜனை போலே. ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. ஓம் நமோ நாராயணாய. 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 மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே கொடுத்தேனோ கூனியை போலே பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனை போலே அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே. ததிபாண்டனை போலே போனேனோ பெருமாளை போலே கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே விட்டேனோ திரௌபதியை போலே இருகையும் விட்டேனோ கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். இனிமேல் உங்க வாழ்க்கை பொறுப்பு உங்க கிட்ட கிட்ட. ரெண்டு கையும் விட்டாச்சு, ஜீயர் எதிர்க்க விட்டுட்டோம். பெரிய பாக்கியம். பெண் பிள்ளை சொல்றதே பாக்கியம். அதில் கோகுலாஷ்டமியில் சொல்கிறோம், அதில் ஆழ்வார்த்தினர் எம்பெருமானார் ஜீயர் சன்னிதானத்தில் சொல்கிறோம். ரெண்டு கையும் விட்டாச்சு. இனிமேல் வாழ்க்கையை பற்றி கவலை வருமா? வந்தால் கை தூக்கினது பொய், தெய்வ குத்தமாயிடும். சரியா? சாமி குத்தம் ஆயிடக்கூடாது.
நம்ம சாமி இருக்காப்புல, நம்ம பெரிய சாமி வந்துட்டாப்புல, நம்ம ஜீயர் சாமி இருக்காப்புல. அப்ப இருகையும் விட்டேனோ, இருகையும் விட்டேனோ, இருகையும் விட்டேனோ, இருகையும் விட்டேனோ, இருகையும் விட்டேனோ, இருகையும் விட்டேனோ. கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். அப்ப இனிமேல் முகம் வருத்தம் வராத, என்ன வந்தாலும் பகவான் இஷ்டம் தானே. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி குருஜி அப்படின்னு புலம்பக்கூடாது, நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன். சரியா? ரெண்டு கையும் விட்டாச்சு. உங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பு பகவான் பொறுப்பு. ஏற்கனவே பண்ணது தான், அப்பப்போ மறந்து போய்டுறதான் பிரச்சனை நமக்கு. எதோ மறக்கணுமோ அதை மறக்கிறது இல்லை. நன்றன்று அன்றே மறப்பது நன்றுன்னு இருக்கு, ஆனால் அது ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் மறக்கவே கூடாது, அதுக்காகத்தான். இரு கையும் விட்டாச்சா? உங்கள் கையில் எதுவும் இல்லைல்ல. இது என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைங்க, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி கஷ்டப்பட்டதுக்கு யாருமே இல்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை, இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லை. வேண்டாம், எனக்கு மூச்சு வாங்கிறது. இரு கையும் விட்டேனோ, அடுத்தது சொல்லுங்க. என்றேனோ வடுகநம்பியை போலே, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுகநம்பியை போலே. செல்வ பிள்ளையை போலே இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே. அடுத்து ரங்கா 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 ரங்கா. ஸ்ரீரங்கத்தில் கேட்கலையாமே ரங்கா? எல்லாரும் சேர்ந்து கத்தும்போது இந்த குழந்தை இங்கா 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 வேணும்னு இல்லையா? ரங்கனுடைய திருவடி தான் நமக்கு இங்கா. நம்முடைய ஜென்மா சாபல்யமாகிறதுக்கு பகவானுடைய திருவடி தான் நமக்கு தாய்ப்பால். சரணாகதி தான் தாய்ப்பால், பவித்திரமானது. சரியா? நில்லன பெற்றேனோ நாதமுனியை போலே என்றேனோ. அவர் தப்பா சொல்றார். அவன் போனான் என்றேனோ ஆழ்வானை போலேன்ட்டார். கவனிக்க வேண்டாமா? அதெல்லாம் கிடையாதுன்னு பாய வேண்டாமா? ஆனா பாயக்கூடாது. சரி, அவன் போனான் என்றேனோ. என்ன நிறைய குரல் குறைஞ்சு குறைஞ்சு இப்படி 3 4 5 அதுல 2 குரல் சந்தேகமா சொல்றது.